நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாகப்பலி. வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கேசி ட்ரிச்சி என்ற இந்த யூடியூப் சேனல் வழியாக ஒன்றிணைந்து ஜிபிக்கக்கூடிய அன்பர்களே, மாதா தொலைக்காட்சி கிழக்கு மண்டலம் காவிரி கலை தொடர்பகம் திருச்சி அருங்குடை இல்ல ஊழியர்கள் இயக்குனர் தந்தை என உட்பட இந்த இடத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் திருப்பலியிலே இணைந்து ஜெபிக்கிறோம். இது கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு அற்புதமான வரம். இந்த திருப்பலியிலே ஒவ்வொரு நாளும் அருட்தந்தையர்கள் நமக்கு வந்து நமக்காக திருப்பலி நிறைவேற்றுகிறார்கள், ஜெபிக்கிறார்கள். நீங்களும் ஒன்றிணைந்து ஜெபிக்கிறீர்கள். இந்த அற்புதமான பணி தொடர வேண்டும். இறைவன் உங்களையும் இந்த பணியில் இணைந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என இந்த பலியிலே நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். குறிப்பாக இன்றைய நாளிலே இறை வார்த்தைக்காக தங்களை முழுமையாக அர்ப்பணித்து கொள்ளுகிற, இந்த நற்செய்தி பணியிலே தங்களை அர்ப்பணித்து கொள்ளுகிற, இணைத்து கொள்ளுகிற ஒவ்வொருவருக்கும் தூய ஆவியானவர் இன்னும் அதிகமாக அவர்களை உறுதிப்படுத்த வேண்டும். நம்மை போன்று பணி செய்யக்கூடிய ஒவ்வொருவரையும் திடப்படுத்த வேண்டும் என இந்த திருப்பலியிலே நாம் இணைந்து ஜெபிப்போம். இந்த திருப்பலியை தகுதியான முறையில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய குற்றங்கள், குறைகள், பாவங்கள் இவற்றை ஏற்றுக்கொண்டு இறைவனிடத்திலே மன்னிப்பு கேட்போம், மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்லுவாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நீர் உளம் கனிந்து உம் அடியார்களாகிய எங்களில் உம் அருள் கொடைகளை பெருக செய்தருளும். இவ்வாறு நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியவற்றால் நாங்கள் பற்றி எறிந்து உம் கட்டளைகளை விழிப்புடனும் ஆர்வத்துடனும் கடைபிடிக்க செய்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். மீகா எழுதிய நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7. இறை வசனங்கள் 14, 15 மற்றும் 18 முதல் 20 வரை. ஆண்டவரே, உமது உரிமை சொத்தாய் இருக்கும் மந்தையாகிய உம்முடைய மக்களை உமது கோலினால் மேய்த்தருளும். அவர்கள் கர்மேலின் நடுவே காட்டில் தனித்து வாழ்கின்றார்களே. முற்காலத்தில் நடந்தது போல அவர்கள் பாசானிலும் கிளையாதினிலும் மேயட்டும்.
எகிப்து நாட்டிலிருந்து நீங்கள் புறப்பட்டு வந்த நாளில் நடந்தது போல நான் அவர்களுக்கு வியத்தகு செயல்களை காண்பிப்பேன். உமக்கு நிகரான இறைவன் யார்? எஞ்சியிருப்போரின் குற்றத்தை பொறுத்து நீர் உமது உரிமை சொத்தில் எஞ்சியிருப்போரின் தீச்செயலை மன்னிக்கின்றீர். உமக்கு நிகரானவர் யார்? அவர் தம் சினத்தில் என்றென்றும் நிலைத்திரார். ஏனெனில் அவர் பேரன்பு கூறுவதில் விருப்பமுடையவர். அவர் நம்மீது இரக்கம் காட்டுவார். நம் தீச்செயல்களை மிதித்து போடுவார். நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எறிந்து விடுவார். பண்டைய நாளில் எங்கள் மூதாதையருக்கு நீர் ஆணையிட்டு கூறியது போல யாக்கோபுக்கு வாக்கு பிறழாமையையும் ஆபிரகாமுக்கு பேரன்பையும் காட்டியுள்ளீர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பல்லவி. ஆண்டவரே, உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். ஆண்டவரே உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். ஆண்டவரே, உமது நாட்டின் மீது அருள் கூர்ந்தீர். யாக்கோபினரை முன்னைய நன்னிலைக்கு கொணர்ந்தீர். உமது மக்களின் குற்றத்தை மன்னித்தீர். அவர்களின் பாவங்கள் அனைத்தையும் மறைத்து விட்டீர். உம் சினம் முழுவதையும் அடக்கிக் கொண்டீர். கடும் சீற்றம் கொள்வதை விலக்கிக் கொண்டீர். பல்லவி. ஆண்டவரே உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். எம் மீட்பராம் கடவுளே, எங்களை முன்னைய நன்னிலைக்கு கொணர்ந்தருளும். எங்கள் மீது உமக்குள்ள சினத்தை அகற்றிக் கொள்ளும். என்றென்றுமா எங்கள் மேல் நீர் சினம் கொள்வீர். தலைமுறை தோறுமா உமது கோபம் நீடிக்கும். பல்லவி. ஆண்டவரே உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும். ஆண்டவர் கூறுகிறார், என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் மக்கள் கூட்டத்தோடு இயேசு பேசிக்கொண்டிருந்த போது அவருடைய தாயும் சகோதரர்களும் வந்து அவருடன் பேச வேண்டும் என்று வெளியே நின்று கொண்டிருந்தார்கள். ஒருவர் இயேசுவை நோக்கி, அதோ உம் தாயும் சகோதரர்களும் உம்மோடு பேச வேண்டும் என வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்றார். அவர் இதை தம்மிடம் கூறியவரை பார்த்து, என் தாய் யார், என் சகோதரர்கள் யார் என்று கேட்டார். பின் தம் சீடர் பக்கம் கையை நீட்டி, என் தாயும் சகோதரர்களும் இவர்களே, விண்ணகத்திலுள்ள என் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய உலகிலே பெற்றோராக இருப்பது என்பது மிகவும் ஒரு சேலஞ்சான ஒரு விஷயந்தான். ஏனென்றால் சூழ்நிலை மிகவும் அப்படித்தான் இருக்கிறது. ஒரு சில நேரங்களிலே செய்தித்தாள்களை அல்லது தொலைக்காட்சியிலே நாம் செய்தியையோ அல்லது அருகாமையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை கேள்விப்படுகின்ற பொழுது பிள்ளைகளுக்கு என்ன நேருமோ என்கின்ற ஒரு பதட்டம் இருக்கிறது. அப்போ அந்த சூழல் இன்றும் இருக்கிறது, அன்றும் இருக்கிறது. தாயும் தந்தையும் எப்பொழுதுமே பிள்ளையின் மீது அதிக பாசத்தை செலுத்துகிறார்கள். எனக்கு நேற்று ஒரு தாய் என்னுடைய ஃபோனுக்கு தொடர்பு கொண்டிருந்தார். அவர் சொன்னார், ஃபாதர் எனக்காக கொஞ்சம் வேண்டிக்கங்க ஃபாதர் அப்படின்னாங்க.
அவங்க சொல்லும்போது எனக்கு 3 பிள்ளைகள், 2 பெண் பிள்ளைகளை நான் திருமணம் முடித்து கொடுத்து விட்டேன், ஒரே ஒரு ஆண் மகன் மட்டும் இருக்கிறார், அந்த பையனையும் நான் திருமணம் முடித்து கொடுத்துட்டேன்னா போதானே, எனக்கு உடல்நிலை சரியில்லை 2 ஆண்டுகளா அப்படின்னு சொல்லிட்டு அதற்கப்புறம் சொல்கிறாரு, நான் எப்படியோ கணவனுடைய துணை இல்லாமலே நான் இந்த 3 பிள்ளைகளையும் வளர்த்து எடுத்துட்டேன் ஃபாதர் அப்படின்னு சொன்னான். ஒருவேளை பெற்றோரிலே தந்தையினுடைய உடனிருப்பு இல்லாமல் ஒரு தாய் மட்டுமே குழந்தைகளை வளர்க்கிற நிலை இருந்தால் இன்னும் அது பொறுப்பு அதிகமாகிறது. ஒரு தாயினுடைய உள்ளத்தின் பின்னணியிலிருந்து பிள்ளைகள் எப்படி வளருகிறார்கள் என்று பார்க்கின்ற பொழுதும் அவருடைய துன்பங்களை, அவருடைய சேலஞ்சஸ் இன்றைய நாளிலே, அதுவும் பெண் பிள்ளைகளாக இருந்தால் காப்பாற்றி கொண்டு வருவது என்பது மிக கடினமாகத்தான் இருக்கிறது. இன்றைய சூழல் அப்படித்தான் இருக்கிறது. ஒரு பெற்றோருடைய பொறுப்பும் கடமையும் தினமும் ஒரு பயப்படக்கூடிய, அச்சமுறக்கூடிய நிலையில் தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பதட்டமான சூழ்நிலையில் தான் இன்றைய பெற்றோர்கள் இருக்கிறார்கள். இதை கேட்டுக்கொண்டு நாம் சும்மா விட்டுவிடவும் முடியாது. இந்த மாதிரி நிகழ்வுகளை தொலைக்காட்சிகளிலே அல்லது செய்தித்தாள்களிலே வாசிக்கின்ற பொழுது இந்த உலகிலே இன்றும் பெற்றோருடைய பாசத்திற்கு நிகர் இல்லை என்கிற நிலை இருக்கிறது. அதுவும் தாயினுடைய பாசத்திற்கு நிகர் இல்லை என்று இருக்கிறது. எல்லாருமே தன்னுடைய தாயை முன்னிலைப்படுத்தி தான் சொல்வார்கள், என் அம்மாவை போல் இந்த உலகில் வேறு யாரும் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. தாயினுடைய பாசம் அப்படித்தான் இருக்கிறது. அப்படித்தான் இயேசுவினுடைய தாயும் அவருடைய பிள்ளையை பற்றி கேள்விப்படுகிற அந்த நிலை, அதை கேள்விப்பட்டு பார்க்கும்போது நம்ம போய் பிள்ளையை பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டு கிளம்பி தாய் போகிறார். அங்கே போய் வெளியில் நிற்கிறாங்க, உடன் சகோதரர்கள் நிற்கிறாங்க. அதை பார்த்துவிட்டு அருகில் இருக்கின்ற இயேசு பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது உடன் இருக்கிறவர் சொல்லுகிறார், அங்கே பாருங்கள் உங்கள் அம்மா வெளியில் உங்களை பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு, உங்களை தேடி வந்திருக்கிறாங்க அப்படின்னு. அப்போ இயேசு உடனே சரி எல்லாம் இருங்க, நான் போய் என்னன்னு கேட்டு வந்துடுறேன் அப்படின்னு அவர் எந்திரிச்சு போகலை. இதை குறித்து திருச்சபையிலும் சரி அல்லது விவிலியத்திலும் சரி, இது என்ன அம்மா பார்க்கணும்னு நிற்கிறாங்க, அதை மறுத்து விட்டாரே, ஒரு பிள்ளைக்குரிய ஒரு பொறுப்பில் இருக்கிறாரா, ஏன் அங்கு மறுத்தார் என்று கேட்பவர்களும் உண்டு. அப்போ தாய்க்குரிய அந்த ஒரு நிலையை அவர் கொடுக்கலை, அவர் மதிக்கலை. இயேசு ஒரு தாய்க்குரிய அந்த நிலையை அவர் மதிக்கலை அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையும் அங்கே கேள்வியாக எழுப்பப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, அது என்ன சூழல் என்று நாம் பார்க்க வேண்டும். இயேசு தன்னுடைய சீடர்களை இன்னும் வேகமாக இறைவார்த்தையை கொண்டு சேர்த்து விட வேண்டும் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதங்கத்தோடும் அதே வேளையில் குறுகிய காலத்தில் அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார். அந்த பணியை மிகவும் வேகப்படுத்தி செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய போக்கு போய்கொண்டே இருக்கிறது. அந்த வேகம் கூட்டி அந்த நிலையிலே அவர் போதித்து கொண்டிருக்கிற அந்த நிலையிலே, அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலை அவர் மீது பெயர்கள் எழுப்பப்படுகிறது. இவர் பேய் பிடித்திருக்குது அப்படிங்கிற ஒரு சூழலெல்லாம் வருகிறது. இதையெல்லாம் தாய் கேள்விப்படுகின்ற பொழுது ஒரு பதட்டம் இருக்கும் தாய்க்கு. தாயும் போய் பார்க்க செல்கிறார். ஆனால் அங்கு இயேசு தான் எதை குறித்து வந்தாரோ அதை குறித்து அந்த நோக்கத்திலே மிகவும் தெளிவாக இருக்கிறார். இன்னும் குறிப்பாக அந்த சூழ்நிலையில் இரு தராசு போல, அங்கு தாயை முதன்மைப்படுத்துவதற்கான சூழல் கொடுக்கப்பட்டாலும் இயேசு ஒரு தராசிலே தாயை வைக்கிறார், இன்னொரு தராசிலே இறை வார்த்தையை கேட்பவர்களை வைக்கிறார். தாய் ஒருபுறம், இறை வார்த்தையை போதனையை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் இன்னொரு புறம். ஆக இந்த இரு நிலைகளிலே அந்த இயேசுவிடம் ஒருவர் சொல்லுகிறார், அங்கே பாருங்கள் உங்கள் தாய் இருக்கிறாங்க, நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு. அப்போ அவர்கிட்ட பதில் சொல்லுகிறார், என் தாய் யார், என் சகோதரர்கள் யார்னு அவரிடமே கேள்வி கேட்கிறார். கேள்வி கேட்டுவிட்டு சீடர் பக்கம் திரும்பி, சீடர் பக்கம் கையை நீட்டி, என் தாயும் சகோதரர்களும் இவர்களே அப்படிங்கிறார். விண்ணகத்தில் உள்ள என் தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இன்னொரு தராசிலே இறை வார்த்தையை, விண்ணகத்தில் இருக்கக்கூடிய தந்தையினுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர்கள் ஒரு தராசில் இருக்கிறார்கள். அப்போ 2 பேரும் என்ன நிலையில் இருக்கிறார்கள்? 2 பேருமே இறைவனுடைய திருவுளத்தை நிறைவேற்றுபவர்கள். அப்போ இது ஒரு சூழல். அந்த சூழலிலே தன்னுடைய தாயை அவர் ஒருபோதும் விட்டு கொடுக்கவில்லை.
விட்டு கொடுக்காமல் தாயினுடைய அந்த நிலையை அவர் இன்னும் உயர்த்துகிறார். எப்படி உயர்த்துகிறார்? கடவுளிடமிருந்து வந்த தூது வருகிறது, இப்படித்தான் நீர் கருவுற்று ஒரு ஆண்மகனை பெற்றெடுப்பீர் என்று ஒரு தூது வருகிறது. அதை கண்டு உள்ளம் கலங்குகிறார் அன்னை கன்னிமரியாள். ஆனாலும் இது கடவுளுடைய விருப்பம் என்பதால், இது கடவுளுடைய திட்டம் என்பதால், கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற பெண்ணாக நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், இதோ ஆண்டவருடைய அடிமை என சொல்லி கடவுளுடைய தந்தையினுடைய விருப்பத்தை திட்டத்தை நிறைவேற்ற முதலில் தொடங்கியவர் இயேசுவினுடைய தாயும் உங்களுக்கும் எனக்குமான அகில உலகினுடைய தாயாக இருக்கக்கூடிய அன்னை கன்னிமரியாள். அப்போ இறை வார்த்தையை, கடவுளுடைய வார்த்தையை, தந்தையினுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர் தான் என் தாய் என்று சொல்லுகின்ற பொழுது, என் தாய் ஏற்கனவே அவர் அப்படித்தான் இருக்கிறார், அதை போல அவரை போல நீங்களும் என் தந்தையினுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவீர்களானால் நீங்களும் என் தாய் போல இருப்பீர்கள், நீங்களும் என் சகோதரர் போல ஆவீர்கள், நீங்களும் என் சகோதரி போல ஆவீர்கள் என சொல்லுகிறார். இங்கே உடல் ரீதியாக பெற்றெடுத்த தாய் அல்லது உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் என்று அல்ல, மாறாக விண்ணகத் தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுகிற எல்லாருமே நாம் இயேசுவினுடைய தாயும் சகோதரரும் சகோதரியுமாக ஆக முடியும் என்கின்ற ஒரு நிலையிலே இரண்டு தராசு அல்ல, இயேசு ஒரே ஒரு நிலைதான் ஒற்றைப்படுத்துகிறார். கடவுளுடைய விருப்பத்தை, தந்தையினுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறோம் என்றால் நாம் இயேசுவினுடைய உடன்பிறப்புகள். அப்போ நாம் இயேசுவே கடவுளுடைய தந்தையினுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறாரா என்கின்ற கேள்வி அவரிடத்தில் இப்போது வைக்கப்படுகிறது. இயேசு என்ன செய்கிறார்? தன்னுடைய தாய் வந்துவிட்டார் என்று உடனே தாய்க்கு முதன்மைப்படுத்தி அவர் வெளியில் போய் வீட்டுக்கான காரியத்தை அவர் செய்யவில்லை. மாறாக தந்தையினுடைய விருப்பம், அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த பணி, குறுகிய அந்த 3 ஆண்டுகளிலே செய்ய வேண்டிய பணியை நோக்கி அவர் வேகமாக போய் கொண்டிருக்கின்ற பொழுது, இதுவே எனது தாகம், இதுவே என்னுடைய முதன்மை பணி, இதுவே நான் செய்ய வேண்டிய முதன்மை பணி என்பதை மிக தெளிவாக சொல்லி, கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற இதுதான் என்னுடைய முதன்மையான பணி என்பதை மிக தெளிவாக சொல்லி, உங்களுக்கும் எனக்கும் எப்பொழுது நாம் கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறோமோ அப்பொழுது நமக்கு எல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் என்ற நம்பிக்கையை இன்று ஆண்டவர் கொடுக்கிறார். அதைவிட மேலாக இயேசுவினுடைய உடன்பிறப்புகளாகவும் தாயாகவும் சகோதர சகோதரியாகவும் மாறுவதற்கான அந்த ஒரு உன்னதமான நிலையை கடவுளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிறார். அன்புக்குரியவர்களே, நீங்கள் இயேசுனுடைய சகோதரராக இருக்க நான் ஆசைப்படுகிறேன். நீங்கள் இயேசுவனுடைய சகோதரியாக இருக்க நான் ஆசைப்படுகிறேன். நான் இயேசுவனுடைய சகோதரராக இருக்க ஆசைப்படுகிறேன். நம்முடைய ஆசை நிறைவேற வேண்டும் என்றால் நாம் தந்தையினுடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும். தந்தையினுடைய விருப்பம் என்ன? அவருடைய விருப்பம் என்பது நாம் இந்த உலகிலே இன்றைய சூழ்நிலையிலே நான் தொடக்கத்திலே சொன்னது போல பிள்ளைகளை பெற்றெடுத்த பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய பொறுப்பு எப்படி பெற்றோர்களுக்கு இருக்கிறதோ அதை போல் அந்த சமூகத்தை வளர்த்தெடுக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறது. இறை வார்த்தையின்படி நாம் வாழவும், இறை வார்த்தையை, நற்செய்தியை இன்னும் அதிகமாக வேகமாக அறிவிக்கவும், இறைவனுடைய வார்த்தை அனைவருக்கும் கொடுக்கப்படவும், அந்த வார்த்தையின்படி வாழவும் நாம் அழைக்கப்படுகிறோம். இறைவன் விருப்பத்தை நிறைவேற்றுவோம். இறைவனுடைய பிள்ளைகளாக தொடர்ந்து வாழுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். பிறரன்பு பணி செய்யவே
சகோதர சகோதரிகள் நம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பில் எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு இரதாமடி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, பழைய ஏற்பாட்டு பல்வேறு பலிகள் திருமகனின் நிறைவான ஒரே பலியில் முழுமை பெற செய்தீரே. ஆபேலின் காணிக்கைகள் மீது ஆசி வழங்கி புனிதப்படுத்தியது போல உமது மாட்சியின் மேன்மைக்காக இறைப்பற்றுள்ளவும் அடியார்கள் ஒவ்வொருவருக்கும் செலுத்தும் பலியை ஏற்று அது அனைவரின் மீட்புக்கும் பயன்பட செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. தூயவரான தந்தையே, அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீ அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினே. அவர் தூய ஆவியால் உடலெடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுள் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமன் என்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயராரோ கேராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக ஒளியினுள் ஏற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள மென்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். கடவுளை தந்தையின் அழைக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தார். எனவே நாம் துணிவோடு சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் நிலைமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேர் இன்பத்துக்காகவும் எமிட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்லுகின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்னும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனுடைய செம்மறி, இதோ உலகத்தின் பாவத்தை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலைவாழ்வளிப்பதாக. ஆமென். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே,
நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். ஜெபிப்போமாக. அன்பே இறைவா, இதோ இந்த நாளிலே ஒவ்வொருவருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கின்றோம். உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளை எங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்களிலே எங்களை கண்ணின் மணி போல வைத்து எங்களை காப்பாற்றி வந்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ நாங்கள் கேட்காமலேயே எங்களுக்கு கொடுத்த அந்த நிமிடங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பல வேளைகளில் நாங்கள் கேட்டு பெறுகிறோம், ஆனாலும் கேட்காமலே எங்களை தாயும் தந்தையும் போல எங்கள் உடன் இருந்து எங்களை காப்பாற்றுகிறோம். உடைய கிருபைக்காக, உடைய அன்பிற்காக, உடைய இரக்கத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த நாளிலே தந்தையினுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர்கள் என்னுடைய சகோதரனும் சகோதரியும் தாயும் ஆவார் என்று உடைய மகன் சொல்லுகிறாரே, அதை நாங்கள் இந்த வார்த்தைகளை கேட்டு உள்ளம் பூரிப்பு அடைகிறோம். இதோ நாங்கள் உம்முடைய தந்தையினுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற மக்களாக இருக்க, உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற மக்களாக இருக்க எங்களை வழிநடத்தும். உம்மிடத்தில் நாங்கள் உங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலே எங்களை ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். இந்த திருப்பலியில் பங்கெடுத்து ஜெபிக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தல் வேண்டுமாய் உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதி. உம்முடைய ஆவியினுடைய வல்லமையை இன்னும் அதிகமாக எங்களுக்கு கொடுத்து எங்களை திடப்படுத்தும். நாங்கள் உம்முடைய அன்பு பிள்ளைகளாக அந்த உலகிலே வாழ்ந்து எங்களை ஆசீர்வதித்தல். குறிப்பாக இந்த நாளிலே எந்த ஒரு தேவைக்காக இந்த நேரத்தில் இணைந்து ஜெபிக்கின்ற உம்முடைய பிள்ளைகள் அந்த தேவைக்காக உம்மிடத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிற அந்த நேரத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி எங்களுடைய வேண்டுதல்களை கொடுக்கிறோம். இது உங்களுடைய ஜெபங்களை கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் தகப்பனே. இந்த நாளிலே ஜெபித்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்திரளும். இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்திரளும். இறை வார்த்தையை வாசித்து தியானித்து அதன்படி வாழ்க்கையை நடத்த வேண்டும் என முயற்சி செய்கிற ஒவ்வொரு பிள்ளையும் ஆசீர்வதித்திரளும். இந்த நாளில் ஒரு புதிய காரியத்தை முன்னெடுக்கிற ஒவ்வொரு பிள்ளையும் ஆசீர்வதித்திரளும். நம்பிக்கை இழந்து போய் இந்த நாளிலே மீண்டும் நம்பிக்கை பெற்று முயற்சி செய்கின்ற அந்த பிள்ளையை ஆசீர்வதித்திரளும். இதோ குறிப்பாக இந்த நாளிலே மருத்துவமனைகளிலே நோயுற்று இருக்கக்கூடியவர்களுக்காக ஜெபிக்கிறோம். குடும்பங்களிலே படுக்கையில் இருந்து இந்த இறை வார்த்தையை, இந்த திருப்பலியை உடனிருந்து ஜெபித்து காணுகிற நம்முடைய பிள்ளைக்காக நாங்கள் இந்த நேரத்தில் ஜெபிக்கின்றோம். நீரே உற்ற துணையாக இருந்திரலும், அன்பின் கருவியாக அவர்களிடத்தில் இருந்திரலும். நோய்வாய்ப்பட்டிருக்கக்கூடியவர்கள் மீண்டும் நலம் பெற அவர்களை தொட்டு ஆசீர்வதியும் தகப்பன். இன்னுமாக மன உளைச்சலிலே, மன வேதனைகளிலே இருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகள் மீண்டுமாக உள்ளம் திடம் பெற்று ஆற்றல் பெற்று எழுந்திரள, மீண்டுமாக புதிய உத்வேகத்துடன் இந்த நாளை தொடங்கி செய்திட அவர்களை ஆசீர்வதித்திரளும். இந்த நாளிலே ஜெபிக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகள், பள்ளிக்கு செல்லக்கூடிய சிறு பிள்ளைகளை ஆசீர்வதித்திரளும், கல்வி கற்கக்கூடிய பிள்ளைகளை ஆசீர்வதித்திரளும், கல்லூரி செல்லக்கூடிய பிள்ளைகளை ஆசீர்வதித்திரளும், வேலைக்கு செல்லக்கூடிய பிள்ளைகளை ஆசீர்வதித்திரளும், திருமண தடைகள் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தடைகள் நீங்கி திருமணம் நடைபெற ஆசீர்வதித்திரளும், திருமணம் நடைபெற்று குழந்தை செல்வத்திற்காக எங்கி தவிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு குழந்தை செல்வத்தை கொடுத்திரளும். நல்ல பெற்றோராக வாழ வேண்டும் என நினைத்து ஒவ்வொரு நாளும் தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஓடோடி உழைக்கக்கூடிய பெற்றோர்களை ஆசீர்வதித்திரளும். இந்த நாளில் எதிர்காலத்திற்காக, இந்த நாள் எதிர்காலம் எங்களுக்கு சிறப்பாக அமைந்து விடாதா என ஏங்கி தபிக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லோரையும் ஆசீர்வதி. கடன் தொல்லையில் இருக்கக்கூடியவர்கள், உறவுகளிலே பிளவுபட்டு கிடக்கக்கூடியவர்கள், குடும்பத்திலே பிளவோடு இருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இந்த குடும்பங்கள் ஜெபித்து இணைந்து வருகிற குடும்பங்கள் மீண்டும் ஒன்று சேர்ந்திடவும், உம்முடைய அன்பை சுவைக்கக்கூடிய குடும்பங்களாக இருந்திடவும் நீர் ஆசீர்வதித்திரளும். இதோ இந்த அருங்குடை இல்லத்திலே வந்து ஒவ்வொரு நாளும் தன்னார்வத்தோடு ஜெபித்து உழைத்து உடன் பயணிக்கின்ற பணியாளர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்திரளும். அருங்குனுடைய இயக்குனர் தந்தை உட்பட தந்தையர்கள் 2 பேரையும் ஆசீர்வதித்திரளும். காவிரி கலைத்தொடர்பத்திலே பணி செய்யக்கூடிய என்னையும்
என்னுடைய பணியாளர்கள் ஒவ்வொருவரையும், மாதா தொலைக்காட்சி கிழக்கு மண்டலத்திலே பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்திரளும். இது இந்த திருப்பலிக்காக ஒவ்வொரு நாளும் வந்து ஜெபிக்கக்கூடிய அருட்தந்தையர்களை ஆசீர்வதித்திரளும். இந்த திருப்பலியை ஒளிப்பதிவு செய்து யூடியூப் சேனல் வழியாக ஒவ்வொரு நாளும் பலரும் இணைந்து ஜெபிக்க வழி செய்யக்கூடிய சகோதரனையும், இங்கே வரக்கூடிய பாடல்கள் பாடக்கூடிய சகோதரியும் ஆசீர்வதித்திரளும். எங்களை ஒன்று சேர்த்து இந்த இறைப்பணியை ஆற்றுவதற்காக எங்களை ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிற நீர் தொடர்ச்சியாக ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்னிடத்தில் மன்றாடி ஜெபிக்கிறோம். இந்த நாளை எங்களுக்கு இனிமையாக மாற்றி கொடுத்தருளும். நாங்கள் தந்தையினுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற பிள்ளைகளாக வாழ்ந்திட எங்களை இன்னும் அதிகமாக திடப்படுத்தி ஆற்றுப்படுத்தி ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமா என்னிடத்தில் கேட்கிறோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசுநாதர் வழியாக கேட்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்த மக்களுடன் கனிவாய் தங்கி இருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், வாழ்வின் பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். நமது கேசி ட்ரிச்சி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட்.